அண்ணா ராஜாஜியோட தான் கூட்டணி வச்சார். ஆனால் கூட்டணி வச்சது நன்றி அறிவிப்பு கூட்டத்திலே முடிஞ்சிருச்சு. யார் கடைசியாக பேசுகிறதுல நன்றி சொல்லணும் சார். தமிழ்நாட்டுக்கு ஓட்டு போட்டாங்க சார், ஜெயிச்சாச்சு சார். யார் கடைசியாக பேசுகிறமோ ராஜாஜி நான் கடைசியாக பேசுவேங்கிறாரு. ஏன்னா நான் தான் மூதறிஞர், நீங்கள் அறிஞர், நான் மூதறிஞர், நான் கடைசியாக பேசுவேங்கிறாரு. அண்ணா சொல்கிறார் இல்லை அதிக சீட்டு ஜெயிச்சவங்க நாங்கள், அதனால் நான் தான் கடைசியாக பேசுவேன். இவர் என்னென்னமோ போட்டு சொல்லி பார்க்குறாரு ராஜாஜி. அண்ணா சொல்கிறாரு மூதறிஞர் என்னத்தை வேணாலும் பேசுங்க, ஆனால் கடைசியாக நான் ஏன் அண்ணாவுக்கு என்னென்னா அப்போ தான் பேலன்ஸ் பண்ண முடியும். என்னத்தையா பேசிட்டு போயிட்டாலும் வச்சுக்கோங்க, என்ன செய்கிறது அப்படின்ட்டு. கடைசியில் வந்து பேச வந்த ராஜாஜி என்ன சொல்கிறார் மேடையில், என்னத்தை நீங்கள் விரும்பின அண்ணா வந்துட்டார் ஆட்சிக்கு, இனிமேல் நீங்கள் விரும்பினா நடக்கும்னு சொல்கிறீங்க எல்லாரும், ஒன்றும் நடக்காது. இந்த கூட்டத்தில் கடைசியாக நான் பேச நினச்சேன், அதுவே நடக்கலை, இனிமேல் என்னத்தை நடக்க போகுது இந்த ஆட்சியில் அப்படின்னு போய் உட்காந்துடுறாரு அவர். இவர் பேசி முடிச்சுட்டு அண்ணா கீழே இறங்கி வண்டியை திருச்சி விடுங்களான்ட்டார். நேராக பெரியார்கிட்ட போய் இந்த ஆட்சி உங்களுக்குன்ட்டார். ஆட்சி உங்களுக்குன்னா பெரியார் நெகிழ்ந்துடுறாரு. பெரியார் நெகிழ்ந்துக்கு அண்ணா போனோன்னு கூட வேண்டியது என்ன பயங்கரமாக திட்டிங்க, இப்போ சமாதானம் ஆகிட்டீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு. பெரியார் சொல்கிறாரு இந்த ராஜாஜியை எப்படி அண்ணா சமாளிக்க முடியும்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா ராஜாஜி யார் எப்படி யோசிப்பாருன்னு தெரியும் டானுக்கு. இவர் எப்படி அண்ணா போய் மாட்டிக்கிட்டாரேடா கூட்டணி கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இவனா அண்ணா கழட்டி விட்டார். அன்னைக்கு நைட்டு கழட்டி விட்டு வந்துட்டார். வந்தோன்னு பெரியார் சொல்கிறாரு எப்படி போய் மாட்டிக்கிட்டாருன்னு நினச்சேன், நல்ல வேலை ராஜாஜிகிட்ட போன அண்ணா எப்படி தெரியுமா, எங்கிட்ட அந்த பட்டுச்சீலையை பக்கத்து வீட்டுக்காரி கட்ட கொடுத்துட்டு அவள் உட்கார போகிற இடத்துல எல்லாம் சம்கால விரிச்ச கதையாக இருந்தேயானா வந்து சேர்ந்துருச்சு பட்டுச்சீலை மறுபடிங்க அப்படின்ட்டு. அதன் பிறகு இறக்கும் வரை அவர் மாற்றவே இல்லை இந்த நிலைப்பாடை.